இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ செய்தி 931st in the name of Lord Jesus Christ. Today topic is concept of worship. இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுக்கும், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த ஆராதனைக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த ஆராதனையும் அந்த வசனங்களினுடைய கருத்துக்களை நீங்கள் அறிந்து கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள். எல்லார் வீடுகள்லயும் வாசப்படியில குங்குமம், மஞ்சள் வைக்கிறீங்களே, எதனால வைக்கிறீங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? அதனுடைய உண்மை சம்பவம் என்னன்னு தெரியுமா? எகிப்து தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஆட்டுக்குட்டி அடித்து அதனுடைய ரத்தத்தை எவன் ஒருவன் வீட்டு வாசற்படியிலே பூசுகிறானோ அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை எந்த விதமான வாதியும், துன்பங்களும், அழிவுகளும், சோதனைகளும், எந்த விதமான உயிர் சேதங்களும் இல்லாதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன். எவன் ஒருவன் என்னுடைய கட்டளையை, வார்த்தையை கை கொள்ளாமல் போகிறானோ அவனுடைய வீட்டில் அழிவு உண்டு என்று சொல்லி எகிப்து தேசத்திலே ஒரு கட்டளையை தேவன் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ற கடவுளுடைய ஜனங்கள் மட்டும் அதை ஃபாலோ பண்ணாங்க. எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் தான் இஷ்டத்துக்கு நிறைய தெய்வத்தை வணங்குவான, அவன் கண்டுக்கவே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா காலையில வீட்டுக்கு ஒரு தலைச்சின் பிள்ளை, இன்க்ளூடிங் பார்வோன் ராஜா இருக்கிறார், தேசத்து ராஜா, அவருடைய பிள்ளை வரைக்கும் இறந்து போச்சு. ஒரே அபாய ஓலம், ஒரே புலம்பல், எகிப்து தேசமே கதி கலங்கியது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய வைத்தார். ஆகவே இதை தான் நம்ம இந்த வீட்டு வாசப்படியில நம்ம அந்த குங்குமம் மஞ்சள் வச்சு ஒவ்வொரு தாய்மார்களும் நம்ம அதை கடைபிடிக்கிற சடங்கை. இந்த ஆராதனையுடைய கருத்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் எந்த தீமையும் வராது. இன்னொரு உண்மை சம்பவத்தினுடைய கருத்து தெரிந்து கொள்ளுங்கள். எத்தியோப்பியா தேசத்து மந்திரி, அந்த மந்திரி பைபிளை ரொம்ப நேசிச்சு அந்த பைபிளை படிக்கக்கூடியவர். அவர் எத்தியோப்பியா தேசத்தினுடைய கந்தாகே என்ற ராஜஸ்திரியினுடைய அந்த பொன் உடைமைகளுக்கு அதிகாரி அவர். அந்த மந்திரி பைபிள்லயே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்கப்படும் பொழுது அதுல ஒரு வார்த்தை புரியல. அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருந்தார். அர்த்தம் தெரியல. தேவன் தான் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மனிதன் வேதத்தை அவன் ஆராய்கிறானோ அந்த மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த ஆவிக்குரிய அறிவையும் அந்த கருத்தையும் கொடுப்பார். அப்ப பிலிப்பி என்ற ஒரு ஊழியக்காரனுக்கு தேவதூதன் மூலமாக ஒரு கட்டளை, போயிட்டு அந்த ரதத்து மேல ஏறிக்கோ. அவன் பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வசனத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த பிலிப்பி என்ற ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அந்த பிலிப்பி என்ற ஒரு ஊழியக்காரர் கேட்கிறார் எத்தியோப்பியா மந்திரி கிட்ட, இதனுடைய அர்த்தம் தெரியுமா? தெரியலையே. ஒருத்தர் எங்களுக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? இன்றைக்கு ஆண்டவருடைய வசனங்களும் வார்த்தைகளும் உங்களுக்கு இலவசமாக உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது ஜீவனுள்ள வார்த்தை. நீங்க அதை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நல்லது. இப்போ இந்த எத்தியோப்பியா தேசத்து மந்திரிக்கு இந்த பிலிப்பு சொல்றாரு, சத்தமிடாது இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சென்றார், கல்வாரி மலைக்கு சென்றார், நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். அதுவே அதோடைய அர்த்தம். எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாடு ஃபுல்லா இயேசு கிறிஸ்து வரப்போகிறதையும், அவர் செய்ய போகிற அதிசயங்களையும், அவர் இந்த பூமியிலே நமக்காக மரிக்க போகிறதையும், மீண்டுமாக 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுகிறதையும், மீண்டுமாக அந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறதையுமே புதிய ஏற்பாடு ஃபுல்லா சொல்லும். அவருடைய ஊழியங்கள் பழைய ஏற்பாடு அவர் செய்ய போகிறதை சொல்லும். ஆகவே எல்லாமே ஒரு அர்த்தங்கள். ஒவ்வொன்றும் தேவனாகிய கர்த்தருடைய அர்த்தங்கள். ஆராதனைக்கு கருத்து இருக்கிறது. திருவிருந்து எடுப்பதற்கு ஒரு கருத்து இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஒரு கருத்து இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கருத்தை அறிந்து கொள்ளுங்கள். அந்த கருத்து, அந்த ஆராதனுடைய கருத்து உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்திய நீதிபரர் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ரட்சிக்க அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளை தினத்தில் வேறொரு தெய்வ செய்தியோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.